ஹாய் நண்பர்களே, இப்போ நம்ம வந்திருக்கிறது ஒரு வயல்வெளிக்கு வந்துருக்கிறோம். வாங்க வயலை சுற்றி பார்க்கலாம். காலையில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு வயல். இது போகிற வழி. வாங்க கொஞ்சம் வயலுக்குள்ளே தண்ணி பாஞ்சிருக்கான்னு பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வயல்வெளியை ஒரு ரவுண்ட் சுற்றி பார்ப்போம். பாருங்கள், தண்ணி ஏறிடுச்சு வயலுக்குள்ளே. இரவு முழுக்க வயலில் தண்ணி ஏற்றினது தான் வேலை. பார்ப்போம். இது வந்து தண்ணி வாய்க்காலோடாக தண்ணி வந்தது. அதை பேக்கு போட்டு மறித்து எங்களோட வயலுக்குள்ளே தண்ணி ஏற்றினோம். இது இப்போ இதில் தண்ணி வர்றது போதாத காரணத்தினால இப்போ தண்ணி பாய்ச்சலை. இதில் சின்ன ஒரு லீக்கேஜ் ஒன்று இருக்குது. வாங்க பார்ப்போம். இதான் வரம்பால் போகும். வரவை வயலில் புல்லில் வந்து வெள்ளாமையில் பனி விழுந்த அந்த இது இன்னும் காயலை. இப்போ டைம் வந்து 6:30 ஆகுது. பாருங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு. வயல்வெளிக்கு இருக்கிறதே ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பனி படர்ந்த புல்லில் கால் வச்சு நடக்கிறதே வேற ஒரு அனுபவம். காலை அப்படி கூலாக மாறிடுச்சு, சில்லுன்னு இருக்கு. தண்ணி கொஞ்சம் இங்கே பாருங்க எப்படி பனி இருக்குன்னு. பனி படர்ந்து பனி இன்னும் காயலை. இந்த வெயிலினம் ஏறலை, உச்சிக்கு வரல. வந்துச்சேண்டா இதெல்லாம் சூரிய வெப்பத்துக்கு காஞ்சி போயிடும். வாங்க பார்ப்போம். இன்னொரு வாய்க்கால் வெட்டி விட்டோம். அது தண்ணி போயிருக்கா இல்லையா? தண்ணி வந்தது காணா. இருந்தாலும் பார்ப்போம். பாஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. வாங்க இப்போ வயலுக்குள்ளால போவோம். காணாது. இதை சொல்றது அழகண்டு. வயல் செஞ்சத்தில் தண்ணி ஓடுறதுக்கு, வடிச்சல் போகிறதுக்கு வெட்டி வைக்கிற ஒரு இடத்த சொல்றது வந்து ஓட மாதிரி இருக்கு. சின்ன அதுக்கு பேர் அலை.
நல்ல சூரிய ஒளி நல்லா இருக்குது, உடம்புல படுறதுக்கு அருமையாக இருக்கு. வயல் சுற்றி பார்த்துட்டு வருவோம். இது இன்னொரு நல்ல வயல், இது எங்களோட வயல். வயல்காணி இந்த கடைசி வரவைக்கு வந்துட்டோம். இதுதான் கடைசி வரவை. இதை கொஞ்சம் பயிர் காணாந்து ஃபீல் பண்ணினேன். இப்போ கொஞ்சம் பயிர் பிடிச்சிருக்கு. என்ன தொட்டம் புல் இருக்கு, அதுக்கு என்ன அடிச்சு அது சாகலை. இப்படி இன்னொரு எண்ணெய் அடிக்க வேண்டி இருக்கு, செலவு கொண்டு வச்சிருக்கு. பார்ப்போம் என்னதான் நடக்குது. மழை பெய்யாதால எல்லாமே பிழையா போயிடுச்சு. ஓகே, கடைசிக்கு வந்தாச்சு, பார்த்தாச்சு. இப்போ ரிட்டன் இப்போ வாடிக்கு போவோம். போய் வாடியில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, வாடிக்கு வந்தாச்சு. இப்போ வாடியில் என்ன இருக்கேன்ட்டு பார்ப்போம். வாடியை சுற்றி என்ன வச்சுக்கிறோங்கிறத பார்ப்போம். இது இப்போ வாடியில் கருவேப்பிலை மரம் வச்சுக்கிறோம், தேசிய மரம், அப்புறம் சின்ன பயத்தங்கொடி, இது பூசணி, இது கீரை போட்டிக்கிறோம். அது பிரித்து வைக்கணும். இதுன்னா ஒரு பூசணி, அப்படி வத்தாள கொடியெல்லாம் போட்டிக்கிறோம். இது ஒரு தேசிய மரம், அப்படி வச்சுக்கிறோம். அவ்வளோதான் வாடிக்கு வெளியே இருக்கிற சமாச்சாரம். பாருங்க, வயல் எல்லாம் பச்சை பசேலன்னு இருக்கு, எல்லாம் பச்சை பசேலன்னு இருக்கு. அப்படி வந்தீங்கன்னா இது ஒரு ஆறு அப்படியே இருக்கு. வாங்க வாடிக்குள்ளே போகலாம். இப்போ நான் போக போகிறேன். இதை நின்றுட்டு இப்போ வீட்டை போக போகிறேன். பாருங்க, எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கு சாமான், போகிறதுக்கு ரெடி அடிக்கிறோம். ஓகே, இதுதான் எங்களோட வாடி. கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு போனால் சரி. ஓகே, நான் வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். வாங்க வீட்டுக்கு போவோம். ஓகே, have to go.
போகிற முன்னாடி பார்த்துருப்பீங்க இந்த வழியை. இப்போ நாம் வாடியிலிருந்து ரோட்டுக்கு ஏறுவோம். சின்ன ஆரண்டு இருக்குது, ஆறை நாம் கடந்தா சரி, ஆறை கடந்து போனால் சரி. ஆறை கடந்து வெற்றி தான். பாருங்க, சொல்லுவாங்க சுழி சீன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் சரியாக தெரியல சரியான பேர். அதுதான் இருக்கணும். இது ஆறு, பெரிய ஆறாண்டு போகுது. பன்றிலும் மலர்வனம் இப்போதான் வெயில் சில்லன்னு அடிக்குது. வெயில் ஒன்று ஆயிடுச்சு. ஏதோ ஒன்று வெயிட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வெயிட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. நேகமாக பயலையாக தான் இருக்கும். என்ன மாமா, என்ன பயலைக்கு வைட்டீங்க? இஞ்சிட்டு பேயில்லையே மழை, இரவு பேயில்லையே. ஓ, இஞ்சி அந்த மழை பேயில்லை, சும்மா ஒரு ஆளை நலஞ்சுன்னு போயிட்டு. கண்டத்தில் வஞ்சிக்கலாம். இஞ்சிட்டு பேயில்லை. இல்லை இல்லை, சரி வாரணா அதை கடக்கலாம் தானே? சரி. பாருங்க, இந்த இடத்து தான் கடக்கணும். கடந்து போகணும். செருப்பு கலட்டி இருப்போம் கையில். ஓகே, இதுதான் அந்த இடம். சரி, எனக்கு விளங்குது இல்லை வெயில் அடிக்கிறதால. கடந்தாச்சு. ஓகே, இது ஆற்று கட்டு. பாருங்க, இந்த ஆற்று கட்டாலாம் இப்போ நடந்து போயிட்டு நிற்கிறேன். பைக் இருக்கு, ஒரு இடத்துல வச்சுட்டு இவ்வளோ தூரம் நடந்து வந்தேன். இரவையில் இங்கே வைக்க முடியாது, அதுக்கு பக்கத்தில் சம்டைம் யானை வந்து பைக் உடைச்சிடும். அதனால் கொஞ்சம் சேஃபான இடத்துல வைக்கிறது தான் புத்திசாலித்தனம். பாருங்கள், இதெல்லாம் வயல் வெளி. இங்கே ஆறு மரம் இருக்கு. கையில் ஃபோனை பிடிச்சிக்கு ஆற்ற கடக்கிறது என்ன கடும் அபாயகரமான செயல். மிஷானா கை நழுவினா ஆற்றுக்குள்ளே ஃபோன் விழுந்துச்சுன்னா எடுக்கவும் முடியாது, தேடவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. பாருங்க ரோடு, இதில் எப்போ தான் செய்ய போகிறாங்களோ தெரியல. செய்வாங்க, ஒரு 100 வருஷத்துக்குள்ளே செய்வாங்க போல். புத்து, பாம்பு புத்து. பாருங்க,
தண்ணி அப்படியே வந்து பிடிச்சி வச்சிருக்கு தண்ணி விவசாய நிலங்களுக்கு. பட் நம்மளோட வயலுக்குள்ளே காணிக்கு தண்ணி பாயுதில்லை. இப்படியும் பாறைதான் வாழ்க்கையில். பாருங்க, இது புதுசாக இந்த வருஷம்தான் இந்த பாதை கண்டுபிடிச்சோம் நாங்கள் போகிறதுக்கு. அதனால் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். வேலை போகுது. அது சேராக இருக்குது. சேரு நாங்கள் சொல்கிறது சுரிய அரிக்கைன்னு சொல்லுவோம். ஒரு மாதிரியே வந்தாச்சு. என்ன ஒரு வயல் ஏரியாவுக்கு தண்ணி போகுது. வாய்க்காலில் ஆற்றுலேருந்து அப்படியோ என்ன போகுது நம்ம வயலுக்கு பாயிறதுக்கு. அதே மாதிரி அதுக்கு பக்கத்துலேயும் தண்ணி போகுது. தண்ணி போகுது அங்கேருந்து என்ன போகுது. இல்லை தண்ணியெல்லாம் பிடிச்சி வைக்கிறதுக்கு கொண்டு வர இடம் இருக்கு. அதுக்கான இப்போ நான் பார்க்க போகிறோம். காட்டுறேன் வாங்க. அந்த தண்ணியை பிடிச்சி வைக்கிற இடம் பாருங்கள். கேட் போடுற தூக்குற எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்போ கீழே போட்டு அதை தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கு. அவரால் நடந்து வராரு அதில். ஓகே ஓகே, நானும் விட்டு போக போகிறேன். ஓகே பாய். நல்ல ரோடுக்கு வந்தாச்சு.